ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் நான் சாப்பிட்ருக்கேங்க. எங்கள் ஊர் கிராமத்தில் பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிட்ருக்கேன். எப்போ நான் மீன் குழம்பு வச்சாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ஓகேங்க, என்னுடைய ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 20 வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஜூஸியாக வர அளவுக்கு வதக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்க்கணுன்னா தேங்காய் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா ஆறின உடனே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி திக்காக நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது தாங்க சங்கரா மீன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில். இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்படி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பீஸாக எடுத்து நம்ம இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. நம்ம லைட்டாக அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு இது மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 2 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே அந்த மீன் சூப்பராக வெந்து வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. மீனில் பார்த்தீங்கன்னா புரதம், கால்சியம், விட்டமின் டி போன்ற சத்துக்கள்லாம் இருக்குங்க. இதை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. அவ்வளோதாங்க, சங்கரா மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.